ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து December 14. இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் தான் ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். புட் ஆப்ஷன் வந்து 47400, 47700 கால் ஆப்ஷன் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நமக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட் என்ட்ரி வந்து நமக்கு புட் ஆப்ஷனில் தான் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். புட் ஆப்ஷன் வந்து 918க்கு வந்து 171 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ஆர்டர் வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்கு. ஆர்டர் வந்து ப்ரொசீட் பண்ணது வந்து என்ட்ரி வந்து நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. 150 வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கால் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 435 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து என்ட்ரி லைனு 435க்கு வந்து ட்ரிகர் ஆனது. நமக்கு அட் மார்க்கெட்டில் வந்து 442க்கு வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. மார்க்கெட்டை வாலட்டைல் இருந்ததுனால அந்த இடத்துல வந்து 442க்கு வந்து நமக்கு ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நமக்கு வந்து டார்கெட் செட் பண்ணியிருந்தது. டார்கெட் ரீச் ஆனோன்னா ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் போனது. ஆனால் நமக்கு வந்து ட்ரேட்ஸ் வந்து நமக்கு இங்கேயே வந்து ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி 2 லாட்டுக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1400 வந்து நமக்கு புக் பண்ணியிருக்கு. 3 லாட்ஸ் போட்டவங்களுக்கு வந்து ஒரு 2100 அந்த ரேஞ்சில் வந்து புக் பண்ணி கொடுத்துருக்கு. இதுதான் இன்னையோட ட்ரேட் ரிசல்ட்டு. இதை எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து சிஸ்டம் எதுவுமே தேவையில்லை நம்ம பாட்டை ஆன் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு இந்த டெலகிராம் பாட்டில் உங்களுடைய கீயை மட்டும் நாங்கள் ஒரு கீ ஒன்று கொடுப்போம். அந்த கீயை மட்டும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். குவான்டிட்டி வந்து 2 அந்த மாதிரி. நான் வந்து 2 குவான்டிட்டி போடுறதுனால லாஸ்ட்டாக வந்து 2ன்னு போட்டிருக்கேன். 3 குவான்டிட்டிஸ் பண்ணுறவங்க 3ன்னு போட்டுக்கலாம். அக்கௌண்ட்டில் ஃபண்டு இருந்தால் அதுக்கு தகுந்தாப்பில் வந்து லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இல்லை அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து வந்துடும். ஒவ்வொரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நமக்கு புட் ஆப்ஷன் எடுத்துருக்கு. என்ன பை ப்ரைஸ் என்னது, இப்போ எல்டிபி என்ன ரன் ஆகிட்டுருக்கு, என்ன எம்டிஎம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லாமே வந்துடும். பை குவான்டிட்டி 30 அப்படிங்கிறது ஓப்பன் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து செல் குவான்டிட்டியும் 30 ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு 10 மினிட்ஸும் நெக்ஸ்ட்டு வந்து பொசிஷன் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ கால் ஆப்ஷன் வந்து ஒரு என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. ப்ராஃபிட் லாஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 1350 க்ளோஸ் பண்ணியிருக்கு. பை குவான்டிட்டி செல் குவான்டிட்டி ரெண்டுலேயுமே வந்து சேம் ஆயிடுச்சு. எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து உங்கள் பாட்டில் ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். வேறு எந்த கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தேவையில்லை. இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஆப்பு தான். இப்போதைக்கு டெஸ்டிங் மோடில் தான் உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. சீக்கிரமாகவே நாங்கள் வந்து ரீட்டெயில் கொடுக்குறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஓரளவுக்கு எந்த ப்ரோக்கர் சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கலாம். தேங்க்யூ.